என்னடி என்ன ஜில்லு ஜில்லுன்னு ஒரு மாதிரி ட்ரெஸ் முசும் புதுசா வந்திருக்க, லிப்டிக் கிப்டிக் போட்டு ஆட்டிக்கிட்டு. நான் மாநாடுக்கு கிளம்புறேன்ல. என்ன மாநாடு? அந்த திரிசா வீட்டுக்காரு மாநாடு போட்டுக்காரு. திரிசா வீட்டுக்காரு இல்லடி, அது சங்கீதா வீட்டுக்காரு, நடிகர் விஜய்னு சொல்லு. நமக்கெல்லாம் விஜயகாந்த் தான் தெரியும். இப்ப விஜய்னு ஒருத்தர் மாநாடு போட்டிருக்காரு. நீ ஓட்டு கேட்க போற மாதிரி வந்திருக்க, உன்னை பாப்பாருன்னு வந்தியா? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு திரிசா வீட்டுக்காருன்னு. நீ நினைச்சுக்க வேண்டியதா, காமாட்சி நாயுடு பேப்பர்ல போட்டு அடி விளாசுன்னு விளாசிட்டு இருக்காரு திரிசா நடிகை நடிச்சதுனால. ஆனா உண்மையிலே வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச விளக்கமத்தை கொண்டு அடிச்சிருவா. சிவி சிங்காரிச்சு வந்திருக்க, கட்சி பேர் என்னன்னு தெரியுமாடி? என்ன டிடிவிவி கோகோ கீக்கிங் போட்டுருந்துச்சு. இதுதான் எனக்கு டிடிடிலாம் இல்ல, டிவிகே அப்படின்னு. என்ன கனவு கண்ணி த்ரிஷா டி. விஜய் வந்து த்ரிஷாவுக்கு கனவு காதலன். அடுத்து கீர்த்தி சுரேஷ் ஒரு சைடு கதாநாயகி. அவருக்கு இதுகளை மறக்க முடியாம தான் அவர் கட்சியே ஆரம்பிச்சுட்டாராம். ஊர் உலகமே கிள்ளிச்சு கிள்ளின்னு கிள்ளிக்கிறாங்க. இது உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், இதத்தையும் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் மாநாடு கிளப்பிட்டு இருக்கேன். நீ வாட்டுக்கு பெண்கள்கிட்ட போய் சொல்லிடாத, அது பேப்பர்ல போடுற நின்னுச்சு. ஆனா கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம். அப்படியாது எனக்கு நான் என்ன நினைச்சேன், அதுதான் பேராக்கு கீக்கி கோகா கீக்கின்னு போட்டுருச்சு, அதாக்குன்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது. இது பாப்போம் எப்படி வந்து அரசியல் பண்றாருன்னு பாப்போம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இத்தனை பேத்துக்கு மத்தியில இவர் வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. போப்போ கிளம்பு, சட்டுப்பட்டு உன்னைய பாக்குறாரு. வீட்டுக்கார கூப்பிட்டு அந்த ஆள் வரமாட்டேங்குது. என்னது எவ்வளவு கூட்டம் சாரசாரே பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நீ என்ன இத சொல்ற? எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்களுக்கு எல்லாம் வராத கூட்டமா இப்ப வந்துட போகுது. இன்னைக்கு மொபைல்ல போட்டு நீ நானுன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அறிவு இல்லாம எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை பார்க்கணும். 72, 82, 92. இப்ப பாரு, இதெல்லாம் ஒரு கூட்டமாக்கும். நீ வேற என்ன எம்ஜிஆர் இந்த மாட்டுக்கார வேலை சாட்டையை வச்சுட்டு இருப்பாரு, அந்த மாதிரி சாட்டையை வச்சுக்கிட்டு பயங்கரமா போசு போடட்டும். பயங்கரமா இருக்கா. எம்ஜிஆர் மாதிரி போசு போட்டாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது இல்ல. சாட்டையை வச்சுட்டு நீயே அடிக்கலாம், நானே அடிக்கலாம், சக்கடின்னு. அது என்ன பெருசா? சாரசாரியா கூட்டம் போகுது மதுரையில. ஆமா, நம்ம ஊர்லயே தெரியாது அவங்களுக்கு. மரத்துக்கு மஞ்சள கடை பொட்டு வச்சாலே அக்கினி சட்டி எடுப்பாங்க, 1000 கட்டு பானை எடுப்பாங்க. அப்படி இருக்கிற உலகமா இருக்கு நம்ம ஊர்ல. இத சொல்றியே, இப்ப என்ன தெரு தெருவா ஆள் எடுக்கிறாங்கன்றாங்க. உனக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஏங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தெருவுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க. நியமிச்சு வந்தீங்கன்னா 200 ரூபாய் பேசுங்க, தண்ணி பாட்டில் கொடுப்போம். சாப்பாடு என்னன்னு தெரியல, கொடுப்பாங்க. தெரியல, சாப்பாடு கொடுப்பாங்கக்கா. அந்த காலத்துல இருந்து வரைஞ்சாக்கா கோட்ரு பிரியாணி 200 ரூபாய் காசு. இது இல்லாம எந்த அரசியல்வாதி கூட்டம் போட்டதே இல்ல. இவர் மட்டும் என்ன வித்தியாசமா வர போறாரு? எங்க சாப்பாடு கொடுத்தா அப்புறம் தண்ணி அடிச்சுக்க பொம்பளை நாங்க கூட்டிட்டு போறாங்க. கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதெல்லாம் கிடைக்கும். நீ என்ன 200 ரூபாயா 500 ரூபாயா? உனக்கு அப்ப கோட்ரு இருக்கு போ. இல்ல 50 பேரை கூட்டிட்டு வந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா தாரேன் இருக்காங்க. அதான் எக்ஸ்ட்ரான்றது உன் வீட்டுக்காருக்கு ஒரு பாட்டில் கோட்ரு. இதுதான் எக்ஸ்ட்ரா. என்னக்கா குழாய் எல்லாம் போடுறாங்கல்ல, தண்ணி பாட்டில் தான் தருவாங்கன்னு நினைச்சேன். கட்சியில குழாய் எல்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருக்காங்கல்ல. நீ வேறக்கா, ஒரு நாள் கூட்டத்துக்கு இவங்க குழாய் போட்டா என்ன, தண்ணி கேள் வச்சா என்ன, நமக்கு என்ன? நம்ம தெருவுல தண்ணி வராம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இவன் ஒரு நல்ல அரசியல்வாதி யாரா இருக்கட்டும், முதல் வீடு வீடா மக்கள் பிரச்சனைக்கு தண்ணி பிரச்சனை மெயினா இருக்கு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை சரி பண்ணுவாரா அரசியலுக்கு வர்றவரு? அதை கேளு. முதல் அந்த கூட்டத்துல மைக்க பிடிச்சு கேளு. நீ போனேன்னா அதான் 200 ரூபாய் தாரேன் இருக்காங்கல்ல, அதோட முடிஞ்சு போச்சா? அப்படிதான் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கிடுவாரு. போச்சு போ. 200 ரூபாய் கொடுத்துட்டு அவர் தெருவு பக்கமே வர மாட்டாங்க. போ. சேர் மதுரையில கிடைக்கல உட்கார்றதுக்கு. சரி, கேரளால இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்களா? இது வேறையா? அப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு ஆள் இல்லை. யாரும் இப்ப நம்ம மதுரைக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. சரி, எல்லாமே கேரளா பக்கம் இருந்துதான் கொண்டு வர்றாங்களா? அப்படி போடு எக்கா. உள்ளூர் மாடு விலை போகாது. இவர் தளபதிக்கு என்ன பெரிய விஜய் தூக்கி வச்சு பண்றாங்கல்ல, இவருக்கு கேரளா நாட்டுக்கட்டை தான் பிடிக்கும். அதே மாதிரி கேரளா சேரு தான் பிடிக்கும் போல. தமிழ்நாட்டு சேரும் பிடிக்காது, தமிழ்நாட்டு பாதுகாவலரும் பிடிக்காது போல. அப்ப நாளைக்கு சிஎம் பதவியில உட்கார்ந்தோடனே கேரளாவுக்கு போயிருவாரோ? பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளையே வரக்கூடாது. சரி, மாசமா இருக்கிறதுல வரக்கூடாது. அப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல வரக்கூடாது. அப்படி போடு. அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளா 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணுமா, நல்லா எங்கா இருக்கணுமா, அழகா இருக்கணுமா, அப்படிப்பட்டவங்கதான் வரணுமா. இளம் அரசியல்வாதி, இளைய தளபதி
தளபதின்றது இது ஒண்ணு போதும், இலசுகளா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ரசிகர்களுக்கும் இலசுகளா கூட இருக்கட்டும்னு நினைக்கிறாரு போல. இதுதான் அவர் கட்சி வளர்க்கிற லட்சணமா? சரி சரி, எல்லாம் வருவாரு அரசியலுக்கு, போ பாப்போம் பாப்போம். நேத்து எங்க தெருவுல வந்து ஆள் கேட்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? கைப்புள்ளக்காரிய கூட்டிட்டு வந்துடாத, சரி கட்டையை கூட்டிட்டு வந்துடாத, கைப்புள்ளக்காரிய கூட்டிட்டு வந்துடாத, நாட்டுக்கட்டையா கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வயசு பிள்ளையா கூட்டிட்டு வரணுமா, கொஞ்சம் வயசா பார்த்தா கூட்டிட்டு வந்தாங்க. அவரு கேரளா மாநிலம் பார்த்து போவாரு. இங்க உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இலசுகளா வரட்டும்னு நினைக்கிறாரு. நல்லா கட்சி வளர்த்துருவாரு. நம்மளே போக முடியாத உழைப்பு. எனக்கு 52 வயசாச்சு. எனக்கு 44 வயசு ஆயிடுச்சுக்கா. இது என்னக்கா நீ சொல்ற கொடுமையை பார்த்தா இப்ப என் பிள்ளை 19 வயசு உள்ள போலாம் போல. என் பிள்ளைங்க போய் வர முடியுமா? இவ வாட்டுக்கு ஓட்டு கேட்க போறேன்னு கூட்டிட்டு போயிடாம பிள்ளைகளை என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையேக்கா. சீவி மேக்கப் போட்டு நான் வரைக்கும் 3 மணி நேரமா மேக்கப் போட்டு கிளம்பி வந்தேன். சீவி சிங்காரிச்சு லிப்டிக் போட்டு பவுடர் ஆட்டிக்கிட்டு வந்துட்டோம். போ இப்படி ஆட்டிக்கிட்டு வந்து நம்மளே உள்ள போக முடியாது. போ இந்த கொடுமை எங்க வயசுல இது அரசியல்வாதியா வந்து இளம் தளபதியா, அதனால இப்ப இளைஞரா கேக்குறாங்க. இலசுகளா கூட்டிட்டு போய் என்னமோ செய்யட்டு வா, நம்ம பொழப்பு வீட்டுல புருஷன் விளக்கமாறு எடுத்து அடிச்சுட்டு வாடி போவோம்.